சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணும். ஒரு மாதிரி ஏன் ஒயன் எப்பவுமே இப்படி காட்டுறீங்கலாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் ஃபிக்ஷன், அவ்வளோதான். அது தாண்டி வேறு எதுவும் இல்லை. அதனால் எல்லா எபிசோட்லேயும் அண்ட் எல்லா சீரீஸ்லேயுமே ஒயன் வந்து ரொம்ப சாஃப்டெல்லாம் கிடையாது. சில ஒயன்லாம் சாஃப்டாக இருந்ததும் கிடையாது. ஸோ என்னோடய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சில ஃபிக்ஷனுக்கெல்லாம் ஒயன் சாஃப்டாக காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பா ஜாய். ஓகே, ஸோ அதனால் ஜாய்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டோம், நான் ஜாயை வேறு மாதிரியும் காட்டுறேன் அப்கமிங் ஒரு நல்ல சீரீஸில். போதும்னு நினைக்கிறேன் இதுவே, இந்த இன்ட்ரோவே. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜாய் அவங்க டீம் கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஜாய் சரி ஜான், நான் ஆக்சுவலாக சொன்னது தானே, நீ முடிச்சிடு. டிசைன் வாங்கிட்டியா? அப்போ ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிடு, சரியா? ஓகே ஜாய். ஜாய், நான் மெயில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா. ஓகே நான் பார்க்குறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜாய் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலாக அந்த டீமுக்கு ஜாய் தான் லீடர். எல்லோரும் ரொம்ப அழகாக லீட் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப கைண்ட் அண்ட் ஒர்க்னால் வந்து ரொம்ப கிளியராக இருப்பா. ஜாய் எஸ் சார், உன்னை சிஓ சார் கூப்பிட்றாரு. என்னையா? பட் ப்ராஜெக்ட் இன்னும் இல்லைம்மா, ஏதோ பர்சனலாக பேசணுமா? ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு அவரும் ரூம் போகிறா. மே கமிங் சார்? வா ஜாய், உள்ள வா. சார் கூப்பிட்டீங்கன்னு உட்காருமா. இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும். அட உட்காருமான்றால. சொல்லுங்கள் சார். ஜாய், எப்பயுமே உன்னை பாராட்டுறது தான். உன்னை பாராட்டி எனக்கு வாயை வலிக்குது, இருந்தாலும் பாராட்டுறேன். ஆஸ் யூஷுவல் நீ போன ப்ராஜெக்ட் ஆப் செம்ம லெவலில் வந்திருக்கு. அது ரொம்ப பெரிய ரீச். ரொம்ப தேங்க்ஸ் ஜாய். சார் என்ன தேங்க்ஸாக சொல்லிவிட்டு அதெல்லாம் எதுக்கு சார், இது எங்களோட ஒர்க் தானே. மெயினாக உன் டீம், இங்கே எவ்வளோ டீம் இருக்குது, ஆனால் ஜாய் டீம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு மட்டும்தான் ஜாய். ஐயோ இல்லை சார், நான் மட்டும்லாம் கிடையாது, கோலிக்ஸும் தான். அவங்க இல்லைன்னா எப்படி? அது மட்டும் இல்லாமல் அவங்க நைட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் உங்கள் டீமாக சேர்ந்து எனக்கு ஒரு மெயில் போட்டிருக்கீங்களே, ஃபாரின் ட்ரிப் போட்டுடலாம். சார் அது இப்போ வேண்டானாலுமே அவங்க ஆசைப்படுறதுனால. ஓகே ஜாய், அது பார்த்துடலாம். அப்புறம் ஜாய், உன் டீமுக்கு புதுசாக ஒரு மெம்பர் வர போகிறாங்க. அது நான் இன்ட்ரோ பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். சரி அப்படியே ஒரு டீம் போட்டுடலாமே. ஷோர் சார். சாரி சார் கேட்குறதுக்கு. இல்லை ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸா? ஃப்ரெஷர் தான் ஜாய், பேசிக்கலாம். சார் எனக்கு புரியுது, ஒரு ஃப்ரெஷருக்கு எதுக்கு மீட் வச்சு அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்து உன்னோட டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறியா? இல்லை சார், அது என்னத்த சொல்கிறது, என் பையன் மாதிரிதாம்மா, என் ஃப்ரெண்டோட பையன். அவன் ஹார்ட்வேர் சைட் போவான்னு பார்த்தா தெரியல, சாஃப்ட்வேர் சைட் தான் அவர் இருப்பாரான். சரி இருந்துட்டு போக வேண்டானா, இல்லை நான் இங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னா. ஒர்க்லாம் எதுக்குன்னா, இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அப்படின்றான். என்ன பண்ணுறது, மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் தான்டா, நீ கொஞ்சம் என்னன்னு பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ சரியா? நான் இன்ட்ரோ பண்ணிடுறேன், டீமெல்லாம் கூப்பிடு அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நேரத்தில் அந்த மீட்டிங் ஹாலில் எல்லா டீமும், ஜாயோட டீம் எல்லாம் வந்துடுறாங்க. ஜாயோட டீமில் எப்படியோ ஒரு 15 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஸோ சிஓ உள்ள வந்தோடனே எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. சிஓ ரொம்ப கூலாக எல்லாம் உட்காருங்க, வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட கேட்குறாங்க. சார் இன்னும் வரல, ஃபோனை பண்ண ஃபஸ்ட்டு அவனுக்கு. அது கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணணும், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறாங்க அந்த பர்சன். ஆக்சுவலாக அந்த மீட்டிங் ஹால் வந்து இருட்டாக இருக்கனால அவ்வளோக்கா தெரிஞ்சிருக்காது ஜாய்க்கு யாருன்னு சொல்லிட்டு. ஜாய் மீட் த காய் கிம் தயம் அப்படின்னு ஜாய் இப்போ தான் ஃபேஸை பார்க்குறா. அவ்வளோதான், அவளுக்கு கை கால்லாம் அப்படி நடுங்குது. அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கா. ஹலோ ஜாய்.
ஹாய், நைஸ் டு மீட் யூ அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். பட் ஜாய் கையெல்லாம் அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. தேங்க அதை நல்லா ஃபீல் பண்ணுறான். அவனோட கட்சப் எடுத்து ஜாய் கையில் வைக்கிறான். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் மாடியா நான் பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக வந்து பக்கத்தில் கேட்டிருப்பான். ஜாய்க்கு ரொம்ப இன்னும் பாடி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. தேங் இப்படி கிட்ட வந்து காது கிட்ட கேட்டுட்டு போனதுனால தேங் பார்த்துப்பல்ல, ஜாய் ஒன்று அழகாக ஹேண்டில் பண்ணுவா. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதடா. இருக்க போகிறது 6 மாதம்தான், சரியா? நல்ல பொண்ணு. புரியுது அங்கிள். சாரி, என்னோடய இன்ட்ரோ தர அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. இருந்தாலும் தரேன். நான் கிம் தயம், கிம் குரூப்போட எல்லாமே நான் தான். என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க்கில் தான் இருந்தேன். இப்போ என்னன்னு தெரில, சாஃப்ட்வேர் சைடு வரணும்னு தோணுச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக இருக்கிறத விட டெவலப்ஸ் கூட இருந்து டெவலப்பரோட திங்க் அண்ட் நாலேஜ் அண்ட் லேர்னிங் எல்லாமே இருந்தால் கிளைண்ட்டையும் அண்ட் சேம் டெவலப்பரையும் என்னதான் ப்ராஜெக்ட் மேனேஜரை ஹேண்டில் பண்ணாலும் ஆஸ் எ சிஓவாக நான் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும்னுக்காக 6 மந்த் மட்டும் ஜென்ரலாக என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட நார்மலாகவே பழகலாம். அப்புறம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜூனியர் பாய், ஒரு நார்மலாக ஃப்ரெஷரான பையன் அப்படின்னு என்னை ட்ரீட் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உட்காந்துடுறான். ஸோ ஜாய்க்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உட்காடுறா. அவரோட கட்சிஃப் எடுத்து அகெயின் வந்து ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணுறா. எப்படி அவன் இங்கே வந்தான்? இன்னும் எதுக்கு இங்கே வரான்? அவனுக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, என்னதான் வேணுமா? ஜாய், இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ அவனை பார்த்து பயப்படுற? ஒன்றுமே இல்லை, எதுக்கு பயந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சரியா? தேவையில்லாமல் ஏதோ நினச்சி பயந்துட்டுருக்காத. எல்லாமே நார்மல் தான். ஜாய், நீங்கள் போகிறீங்களா இல்லை எப்படி ஜாய்? இங்கேவே மீட்டிங் இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா? இல்லை காய்ஸ், நீங்கள் அவங்க ஒர்க்கை பாருங்கள், தேங்க்யூ அப்படி சொல்லி ஜாய் அங்கே டக்குன்னு எழுந்து போயிருப்பா. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஸ்டில் இப்போ இருக்கும், அமைதியாக தான் இருக்கான். ஸோ ஜாய் தான். ஜான், சொல்லுங்கள் ஜாய். ஜான், கொஞ்சம் இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணாங்களே, அவங்கள கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொடுக்க வேண்டாம். என்னாச்சு ஜாய்? எதுக்கு வாய்ஸ் இப்படி ஒரு மாதிரி ஷேக்கியாக இருக்குது? இல்லை, நத்திங். நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க, ஓகே? வேறு எதுவும் கிடையாது, ஓகே? ஸோ தேங்க் எந்த ஒர்க்குமே அசைன் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜான் கிட்ட தான் தேங் வந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன ப்ரோ, எதுவுமே தர மாட்டேறீங்க, சும்மா வந்துட்டு போ வந்தேன். ஐயோ இல்லை சார், அது ப்ரோ நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், அப்படிலாம் என்னை ட்ரீட் பண்ண வேண்டான்னு. தென் எதுக்கு அகெயின் இப்படியே ட்ரீட் பண்ணிவிட்டு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏதாச்சும் கொடுத்தாங்களா உங்கள் டீம் லீடர் மேம்? இல்லை தயம், என்னை ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. நான் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு அசைன் பண்ணுறேன் ப்ராஜெக்ட். அப்புறம் பேசிக்காக தெரியும்ல, எனக்கு அவ்வளோக்கா ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் அமுச்சு விடுங்க, பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, ட்ரை பண்ணிடுறேன். அப்புறம் உங்கள் டீம் லீடர் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்கன்னெலாம் இல்லை. என்ன ஜான், என்ன சொல்கிறீங்க? இல்லை அவங்க ஒர்க் இருக்கும், நீங்கள் எப்போ போய் பேசினாலும் மூஞ்சி காட்ட மாட்டாங்க, பேசுவாங்க. ஷீஸ் குட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ தேங்க அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, எதுக்கு இப்போ அப்படி பிஹேவ் பண்ணுறவ, வந்து பேசினாதான் என்ன அப்படி பயந்து சவரா? நான் என்ன பண்ணுறது, இப்படி பயந்துட்டே இருந்தா? ஸோ ஜாயுமே எழுந்து இப்படி போயிருப்பா. ஸோ தேங்க டக்குன்னு ஜாய் உங்களை தான். ஜாய் அப்படியே நிற்கிறா, திரும்பி கூட பார்க்கல. எந்த ப்ராஜெக்டும் எனக்கு இன்னும் அசைன் பண்ணல. ஆக்சுவலாக உங்கள் டீம் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு உங்கள் டீமில் போட்டாங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலன்னா
என்ன எனக்கு புரியல. அதான் நீங்கள் இல்லை, நான் நான் ஜான் கிட்ட சொன்னேன், ஹேண்டில் பண்ணிப்பாங்க, தேங்க்யூ அப்படி சொல்கிற டக்குன்னு போயிடுறா. ஸோ தேங்க் இப்போவுமே ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கடா இன்னொரு பயந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஜாய் பின்னாடியே போகிறான். ஸோ ஜாய் டக்குன்னு பயந்து இப்படி சைடில் போயிருப்பா. தேங்க அப்படி கிட்ட வந்தோனையும் ஜாய் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறா. ஜாய் 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 அழுகுறியா? என்ன சார், என்ன அகைன் ப்ராப்ளம் சார்? சார் என்ன ப்ராப்ளம் சார், ப்ளீஸ் சார். ஸோ தேங்க் எதுவுமே பண்ணல, அமைதியாக நின்றுருக்கான். ஸோ ஜாய் கொஞ்ச நேரம் அழுக்கட்டும்னு அப்படியே விட்டுடுறான். ஸோ ஜாய் அழுதுட்டு தான் இப்போலேருந்து பார்க்குறா தயாங்க. குட் மார்னிங் சார் அப்படி சொல்லிட்டு நீடோன்னு போடுறா. ஸோ தயாங்க இன்னும் ஷாக்காக இருக்குது. இன்னும் மாடி எனக்கு ஒரு கால் வருது அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவன் கால் வராத கால் அப்படியே பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க ஹார்ட்டு. ஸோ அந்த டே ஃபுல்லாக ஜாய் ஒழுங்காகவே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டான். அப்பப்போ எழுந்து போகிறது, அப்பப்போ தேங்க பார்த்து பயப்படுறது, இப்படி தான் ஒரு டைம் போயிட்டுருக்கும். ஸோ எப்பவுமே ஜாய் லேட்டாக தான் கிளம்புவா டீம்ஸ் எல்லாம் போயிட்டு பிறகு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஜாய் ஃபஸ்ட்டு போகிறா. டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஜாய் அப்படி போகிற கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. என்னாச்சு ஜாய்க்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அப்படி போக மாட்டாங்களே அப்படி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இது தேங்க்கு நல்லா கேட்குது. தேங்கு மாதிரி இருக்கான், எதுவுமே பேசிக்கல. ஜாய் ஜாய் ஸ்ரீடு உங்கள்கிட்ட நான் பேசணும் ஜாய். அது அது அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே போயிட்டே இருக்கா. ஸோ தேங்க் எதுவுமே பேசலாம், அமைதியாகிட்டான். ஓகே அவளுக்கும் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு 2 or 3 days போயிருக்கோம். இந்த டைம் ஜாய் வந்து எப்பயுமே மார்னிங்கே ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவா. ஸோ வந்த பிறகு தான் அவள் டீம்ஸ்லாம் வருவாங்க. ஸோ ஜாய் ஆஸ் யூஷுவல் தான் ஃபர்ஸ்ட் வரான்னு தேங்க்கு தெரிஞ்சு தேங்க் ஜாய்க்கு முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜாய்க்கு இது தெரியாது. வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்லாம் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கா. இப்போ கரெக்டாக தயங்க இருக்கிறத அவள் அப்போ தான் நோட் பண்ணுறா. தேங்க முன்னாடி எழுந்து வந்துட்டுருக்கான். ஜாய்க்கு இங்கே கையெல்லாம் நடுங்குது. ஸோ உட்காரு உட்காருடி. பாரு ஜாய், நான் கேட்டேன் அவங்ககிட்ட நீல்டன் போட்டு குட் மார்னிங் சொல்லுங்க. கேட்டேன் அடி இப்போ வேற வேற எப்படி? ஜாய் இங்க பாரு, உங்ககிட்ட நான் பயப்படுறியாடி என்னை பார்த்து? பயப்படுறியா? ஸோ ஜாய்க்கு அப்படி ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. ஸோ தேங்க எதுவுமே பேசல, அமைதியாக பார்த்துட்ருக்கான். கிண்ணுமாடி ஜாய் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதான். ஜாய் ஜாய் நில்லு ஜாய். அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தையில் ஜாய் அங்கேயே நிற்கிறா. ஸோ தேங்க் இது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்கிறாளேன்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் ஜாய் நீ போ அப்படி சொல்லி தேங்க அமுச்சு விட்டுருப்பான். ஸோ தேங்க அப்படியே உட்காந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். ஸோ ஜாய் காலேஜ் கிளம்பிட்டுருக்கா. அம்மா என்னம்மா இதை வெயிட் பண்ணிகிட்ருக்க, சீக்கிரம்மா ஃபர்ஸ்ட் டே காலேஜில். சரிடி கிடு. அம்மா நான் நல்லா இருக்கேண்ணா. என்னை பார்த்தா இந்தியன் கேர்ள் மாதிரி தெரிலல? ஏண்டி எப்படி இந்தியன் கேர்ள் மாதிரி தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் தெரியுது தான். ஐயோ அம்மா ஏம்மா நம்ம எஸ்கேக்கு வந்தோம்? இங்கே பாரு, அப்பாவுக்கு இங்கே தான் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அசைன் ஆகிட்டு பாருங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பா அவனை ட்ராப் பண்ணுவார். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவளும் அப்பா கூட போயிட்டுருக்கா. ஸோ அவங்க அப்பா ரொம்ப பெருமையாக பேசிட்டு வர்றாரு ஜாயை பற்றி. இந்த காலேஜ்லலாம் எவ்வளோ மில்லியனர் பசங்க படிப்பாங்க தெரியுமா? எல்லாமே சிஓ பசங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட பசங்க அப்படி தான் படிப்பாங்க. ஆனால் என் பொண்ணு அப்பா கிட்ட எந்த செலவும் இல்லாமல்
அவளே நல்லா எக்ஸாம் எழுதி ஸ்காலர்ஷிப்பில் வாங்கிட்டா. எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா ஜாய். அப்பா என்ன நீங்கள் எவ்வளோ டைம் தான் இதே சொல்லிட்டு இருப்பீங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா, விடுங்க அப்படி சொல்லிட்டு அவளும் காலேஜில் நடந்து போயிட்டுருக்கா. அப்பா சீனியர் கேங் ஜாய் கூப்பிடுறாங்க. ஏய் வா. நானா? நீ தான் வா. என்ன ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். உன்னை பார்த்தா இந்த கண்ட்ரி மாதிரிலாம் தெரியலையே. இந்தியா? ஓ சரி சரி. அப்புறம் என்ன ஜாலியாக இருக்கா சவுத் கொரியா? இருக்கு. என்ன நீ வாய் தொண்டு பேச மாட்டியா? வாய்க்குள்ளேயே தான் பேசுவியா? சாரிண்ணா. ஃபர்ஸ்ட் டே போகிற ஏதாச்சும் பண்ணணும்ல, அப்புறம் எப்படி நல்லா இருக்காதுல்ல, இதெல்லாம் நல்ல மெமரிஸாக இருக்குமா? அதனால என்ன பண்ணுறேன்னா, இதோ அந்த கேங்கில் நல்லா செம்மையாக பார்க்க ரிச்சாக ஒரு பையன் தெரியுறானா? யாருண்ணா? பாரு. ஸ்மைல் கூட ரொம்ப அழகாக இருக்குமே, எல்லா பொண்ணுங்களும் பிடிக்கும் ஸ்மைலு. அவன்கிட்ட போயிட்டு என்ன இந்த ரோஸை கொடுத்து ஐ லவ் யூ கிம் தயம் சொல்லிட்டு வா, சரியா? அண்ணா வேண்டாண்ணா. ஐயோ இப்போ ஃபர்ஸ்ட் டே நீ கிளாஸே போக வேண்டாவா? சரி அப்போ நீ கிளாஸ்லாம் போக வேண்டாம், இங்கே நில்லு கிரவுண்ட்லேயே, சரியா? அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மட்டும்தான் நீ கிளாஸ் ரூம் போகணும். அவன் ரோஸ் வாங்கலைன்னா நீ சொல்லணும், நான் கிளாஸ் போகணும், நீங்கள் ரோஸ் வாங்கினாதான் என்னை கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அனுப்புவாங்கன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ரோஸ் வாங்கினாதான் நான் கிளாஸ் போவேன்னு சொல்லணும், புரியுதா? அண்ணா வேண்டாமேண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் போலியே. சரி இங்கே இரு. இல்லைண்ணா அண்ணா. என்னண்ணா? இப்போ கொடு, நான் கிஸ் அடிக்க சொன்னேன். லவ் யூ தானே சொல்ல சொன்னேன். பேர் ஞாபகம் இருக்கா? ஐயோ மறந்து நினச்சேன். கிம் தயம் எங்கே அதுன்னு சொல்லு. கிம் தயம். சரி போ, ரோஸை வாங்கிட்டு போமா. அப்படி சொல்லிட்டு ஜாயும் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ அந்த கேங் கிட்ட தான் நின்றுட்டுருக்கா. ஸோ இந்த கேங்கில் இருக்க எல்லாருமே ஜாய் கையில் ரோஸ் இருக்கிறத பார்த்துட்டு மச்சான் ரோஸ் வச்சுட்டு நிற்கிறா. ஐ திங்க் உங்ககிட்ட தான் ஏதாவது சொல்லணும்னு நினைப்பான்னு நான் நினைக்கிறேன். டேய் நின்ட்டே இருக்காடா. என்னம்மா என்ன எதுக்கு நின்ட்டே இருக்க? அப்படி சொன்னியோ ஜாய் தேங்க கை காட்டுறா. நான் நினச்சேன் மச்சான் உனக்கு தான் இந்த பழமும். ஏய் என்ன கிளம்பு கிளாஸ்க்கு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அந்த சீனியர்ஸை பார்க்குறா. அந்த சீனியர்ஸ் இங்கேருந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அது அது இல்லை அது உங்ககிட்ட தான் அது. ஏய் என்ன என்கிட்ட அது பாரு என்ன அவுட் பண்ணுறியா? எட்டு கிளம்புடி, தவட பிஞ்சுக்கோ கிளம்பு. இல்லை போலண்ணா. என்ன உளறிட்டு இருக்க? ஏய் கிளாஸ் போ. ஆமாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயரா? நீதான் ஃபர்ஸ்ட் டேவா? அதுக்குள்ளே பார்த்துன்னு லவ் மலர்ந்துருச்சா? ஏய் சி போடி. அது அப்படி சொல்லிட்டு ரோஸை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பா. ஸோ கண்ணை நல்லா கிரிப்பாக மூடிட்டு ரோஸை தயங்க முன்னாடி நீட்டிட்டு ஐ லவ் யூ கிம் தயம். இல்லை எனக்கு கேட்கல, கிளாஸ் போ. இல்லை இது வாங்கினத கிளாஸ் போ. ஐ லவ் யூ கிம் தயம். பாருடி லாஸ்ட் சான்ஸ் தரேன், கிளாஸ் போயிட்டு, இல்லைனா நீ மறக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டு வண்டி ஒன்று. ரொம்ப கஷ்டப்படுவேன், சின்ன பொண்ணாக இருக்க, ரொம்ப சின்னதாக இருக்க, பார்க்க வர செம்ம இன்னசென்ட்டாக இருக்க. போயிடு, இதான் லாஸ்ட் சான்ஸ். மரியாதையாக போயிடு, இந்த ஃப்ளவரை கீழே போட்டு போயிடு.
எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுறது. கிளம்புடி, ஏய் கிளம்பு. ஸோ ஜாய் அப்படியே அந்த ஃப்ளவரையே பிடிச்சி நீட்டிட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ தயம் ஜாயோட கையை பிடிச்சி அப்படியே நல்லா இழுத்து ஸோ அடி வாங்கின பிறகு தான் ஜாய் கண்ணே திறந்து பார்க்குறா. டே போட்டானா சொல்லிட்டே இருக்கேன், டெக் பூத்துக்கு நின்ட்டே இருக்க லவ்யூன்னு. ஏய் பேர் என்னடி, பேர் என்ன? ஜாய் ஜாய் கேட்கல, லவ்யூலாம் சொல்ல தெரியுதுல்ல, பேரை சொல்லு, பேர் என்ன? ஜாய் ஜாய் நான் அதே சொல்கிறேன்ல ஜாய். இதெல்லாம் வேணாண்டி, எனக்கு இது மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண பிடிக்காது, எனக்கு அதெல்லாம் வேணாம், மூட்டிக்கிட்டு கிளாஸ் போ. அப்படின்னா பெரிய இவளாட்டம் கண்ணை மூடிக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு லவ்யூனா லவ் யூன்னு சொல்லி ஏற்றுக்கணுமா? ஸோ நான் சொல்லியும் நீ இப்படி பண்ணுற, யாருன்னு தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப அனுபவிப்பேன். அதுக்கப்புறம் நெயில் டவுன் போடு. நெயில் டவுன் போடுறியா இல்லை அடுத்த? போடுறேன். நாங்கள் எல்லாம் சீனியர், எங்களை எங்கெல்லாம் பார்க்குறியோ அங்கெல்லாம் இப்படி தான் நெயில் டவுன் பண்ணி விஷ் பண்ணணும். என்ன சொல்லி? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். குட். எங்க விஷ் பண்ணி பார்க்கலாம். குட் மார்னிங் சார், கால் மீ சார். சார் குட் மார்னிங் சார். லவ் பண்ணுறியா? இல்லை. அப்புறம் பூவெல்லாம் கொடுத்த? அது அது வந்து சார் வாய மூடுறி. ஃபர்ஸ்ட் டே வந்தோனியும் உனக்கு அதுக்குள்ளே லவ்லாம் கேட்குதா? அதுக்குள்ள சார் 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 வலிக்குது சார், சார் சார் ப்ளீஸ் சார், சார் சாரி சார், அம்மா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பார்க்க நல்லா தான் இருக்க. நீ என்ன பண்ணுற? இனி கிளாஸ்க்கு நீ போக வேண்டாம் சரியா? இன்னைக்கு எங்கள் கூடயே சுற்றுற, ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறடி, என் கூடயே சுற்று. இல்லை சார், அது மூடிக்கிட்ட சொன்னதை செய், புரியுதா? அப்புறம் நான் ஒன்று சொன்னேன், எஸ் மட்டும்தான் வரணும், நான் கேட்குறதுக்கு மட்டும் தான் ஆன்சர் வரணும். உன் சைட்லேருந்து எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எந்த ஆன்சரும் எனக்கு புரியாது. அதுக்கு மீறி பண்ணனா அப்படி சொல்லிட்டு அவன் கையை இப்படி உதறி காட்டுறான். அடுத்த ஸ்லாப் உள்ளோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறான். ஸோ ஜாய்க்கு நல்லா புரியுது, மண்டே ஆட்டிகிட்ருக்கா. அப்புறம் இந்த கண்ட்ரி மாதிரி தரல, இந்த இந்தியா. ஓ இங்கே எப்படி? அப்பாக்கு ஆஃபீஸ் இங்கே தான் செட் ஆச்சு. ஓ எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி தெரியுது. அப்படியா? ஸ்காலர்ஷிப்பா? டெங் மயிறு ஸ்காலர்ஷிப் இருந்துக்கிட்டு உனக்கு கிம்தே அங்கே கேட்குதா? பார்த்தோன்னே பூ எடுத்து நீட்டிட்டியா? அப் பண்ணுறேன்னு என்னை பற்றி என்னடி தெரியும்? செம்மையாக குடிப்பேன், சொருளானு டம் அடிப்பேன், பொண்ணு எதுவுமே விட மாட்டேன், இந்த காலேஜ்லேயே பக்கா புரியினா தான். என்னையா லவ் பண்ணுற? இல்லையே, ஃபஸ்ட்டு நீ தானடி சொன்ன லவ் பண்ணுறேன்னு. சொன்ன இல்லைன்னு இத்தனை மண்டையாடுற. பார்த்துனே நல்ல பையன் மூஞ்ச மாதிரி இருக்கா. நான் பேசினேன் கண்ண பாரு. இல்லைன்னா இல்லை சார், அது வந்து ஆன்சர் மட்டும் தான் கேட்டேன், சாரி. டே மச்சான், நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குல்லடா நம்மளதெல்லாம். எத்தனை பேர் நம்ம கேங்கில் மொத்தம் 12. ஓகே ஜாய், என்ன பண்ணுறேன்னா எங்கள் ரெக்கார்ட் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. 12 பேர் ரெக்கார்டு எடுத்து வந்து லைப்ரரியில் கொடுப்பாங்க. நீ முடித்தா மட்டும்தான் வீட்டுக்கு போகணும். மிட் நைட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லு.
எங்கள் அப்பா கிட்ட வந்து ஐயோ பாப்பா என்னோட ஆக் போட்டுருக்குப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படிலாம் உங்கள் அப்பாங்கிட்ட ஊன்னு விட்டேன்னா நான் இந்த காலேஜ்லேருந்து உன்னை வெளியே போன்னு துரத்திடுவேன். ஏன்னா அந்த காலேஜ் கண்ட்ரோல் எங்கள் அப்பா கையில் தான் இருக்குது. சரியா ஜாய்?